The more you focus on your fears, the more fearful you become. The more you focus on courage, the more courageous you become. ஆமாங்க, நம்ம எதை அதிகமாக நினைக்கமோ, எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எண்ணம் போல் வாழ்க்கை. திங்க் பாசிட்டிவ். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். யூ ஆர் வாட்சிங் சியா வித் கிருதி அண்ட் நான் கிருத்திகா சரவணன். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். பிகாஸ் எனக்கு தெரியல 1 year கழிச்சு வீடியோஸ் போடும் போது நீங்கள் எல்லாரும் எனக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. வீடியோஸ் போடாதனால உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். பட் மன்னிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளை தானே அப்படின்ட்டு வீடியோஸை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ண வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு இதை பார்க்கும்போது 96 மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. 96 மூவியில் ராம் ஜானு 2 பேர் இருப்பாங்க. அந்த ஜானு கேட்பாங்க, என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டியா ராம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஜானு, உன்னை எங்கே விட்டனோ அங்கே தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு ராம் சொல்வார். ஸோ நான் வீடியோஸ் போடாததுனால நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்களா அப்படின்னு நான் நினச்சேன். பட் இல்லை, நீ எந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணியோ அதே இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம், நீ திருப்பி வீடியோஸ் போட ஆரம்பி, நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு உங்களுடைய ரெஸ்பான்ஸ். அண்ட் 96 மாதிரியே நம்மளுடைய பாண்டிங்கும் இருக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எப்போவுமே நமக்குள்ளே இருக்க ஒரு விஷயம் தான். அதை நமக்குள்ளே மட்டும் வச்சுக்காமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது இன்னும் டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அதை தான் நீங்கள் எனக்கு செஞ்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல்வேஸ் பி ஹாப்பி. Keep supporting me. Let's get started. இருங்க, வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிக்கிறேன். என்னால் இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமாக பண்ணது எதுவும் பிரச்சனையா அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே? பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கான கான்செப்டே இதுதான். அதான் ஹிக்கப்ஸ். அமெரிக்காவில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் சார்ல்ஸ் ஆஸ்பார்ன் அப்படின்ற ஒரு நேம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்க்குறீங்களா? லாங்கஸ்ட் அட்டாக் ஆஃப் ஹிக்கப்ஸ். என்னடா விக்கல் எடுக்கிறதுக்கெல்லாம் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 68 years ஆஃப் ஹிஸ் லைஃப் டைம் ஹி ஹேட் ஹிக்கப்ஸ் ஃபார் நான் ஸ்டாப்பபிளி. அண்ட் அமெரிக்காவில் ஆண்டோன் லோவா அப்படின்ற இடத்துல April 2, 1894 இவர் பிறந்தார். எல்லார் போலவும் இவரும் ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆம்பிஷனோட இருந்தார். இவரோட ஆம்பிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைலட் ஆகணும் அப்படின்றது தான். அண்ட் ஹி வாஸ் ஃபேமஸ்லி வெல் நோன் ஃபார் கோல்ஃப் பிளேயர். இவர் வேர்ல்ட் ரெக்கார்ட் மட்டும் பண்ணது இல்லாமல் நிறைய ரேடியோ ஷோஸ் பண்ணியிருக்காரு. ரிப்ளேஸ் பிலீவ் இட் ஆர் நாட் அப்படின்ற ஒரு ரேடியோ ஷோவை நியூயார்க் சிட்டியில் 1976 பண்ணியிருக்காரு. அண்ட் 1980 தட்ஸ் இன்க்ரெடிபிள் அப்படின்ற ஒரு ஷோவையும், 1983 த டுநைட் ஷோ வித் ஜானி கர்சன் அப்படின்ற ஷோவையும் பண்ணியிருக்காரு. ஹிக்கப்ஸ், விக்கல். அதாவது விக்கல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இயற்கையான ஒரு விஷயம் தாங்க. ஆனால் அது அளவுக்கு மீறி போனால் தான் அது வந்து பிரச்சனை. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சார்ல்ஸ் ஆஸ்பார்ன் அவருடைய லைஃப்பில் 68 years வித்தவுட் எனி பிரேக் ஹி ஹேட் ஹிக்கப்ட். அண்ட் அவர் 430 million times அவருடைய லைஃப் டைமில் ஹிக்கப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியலாக அவருக்கு வந்து 1 minute 40 ஹிக்கப்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் லேட் ஆன் 40 அப்படின்றது 20 மாறிடுச்சு. இது எதனால் அப்படின்னா, அவர் தூங்கிட்டு இருக்கும் போதும் இல்லை அவர் மூச்சு விடும் போதும் அந்த சவுண்டை வந்து அவர் வந்து சப்ரஸ் பண்ண பழகிட்டார். இதை வந்து மாயோ கிளினிக் அப்படின்ற, நியூயார்க்கில் மாயோ கிளினிக் அப்படின்ற ஒரு கிளினிக்கில் ஒரு டாக்டர் வந்து அவருக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அட் த ஏஜ் ஆஃப் 50s. அப்போ அதுக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த பிரச்சனையால் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஹிக்கப்ஸ், விக்கல் அப்படின்றது ரெப்படிட்டிவ் அண்ட் அன்கன்ட்ரோலபிள் கன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் தி டயஃப்ராம் மசில். அதாவது நம்ம பாடியில் லங்ஸுக்கும் அப்டமனுக்கும் கீழே இருக்கிறது தான் டயஃப்ராம் மசில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயஃப்ராம் மசிலோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் ரெகுலேட்ஸ் அவர் ப்ரீதிங் சிஸ்டம். அண்ட் இதுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். டயஃப்ராம் மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். அப்படி இந்த டயஃப்ராம் மசில் கன்ட்ராக்ட்ஸ் ஆகும்போது ஹிக்கப்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. ஏன் இந்த டயஃப்ராம் மசில் வந்து கன்ட்ராக்ட்ஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம செஸ்ட்ல இருக்கக்கூடிய சில நர்வ்ஸ் எல்லாமே டயஃப்ராம் மசிலை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணும். அப்படி பண்ணும்போது டயஃப்ராம் மசில் நம்ம பிரெயினோட கண்ட்ரோலையும் மீறி திடீர்னு கன்ட்ராக்ட் ஆகும். அப்படி கன்ட்ராக்ட் ஆகிறதுனால நம்மளுடைய குரல் நாணங்களில் வந்து பிரச்சனை வரும். அதாவது குரல் நாணங்கள் வந்து சரியா திறக்காது. அப்படி சரியா திறக்காதனால ஃப்ளோ ஆஃப் ஏர் வந்து ஒரு நேரோவான பேசேஜ்ல தான் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு புல்லாங்குழல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் எல்லாமே நீங்க வந்து க்ளோஸ் பண்ணாம ஊதி பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் ஏர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுவே அந்த ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ ஆஃப் ஏர்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல சவுண்ட் வரும். அதே மாதிரி தான் நம்மளுடைய குரல் நாணங்களில் ஃப்ளோ ஆஃப் ஏர் வந்து ஒரு நேரோ பேசேஜ் வழியாக போகிறதுனால ஹிக்கப்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது.
இதுதான் ஹிக்கப்ஸோடைய காசஸ் அண்ட் ரெமெடிஸ். இப்போ உள்ள காலகட்டத்தில் கேன்சர்ஸ் ஈவன் கோவிட்னால அஃபெக்ட் ஆகி க்யூர் ஆகி வந்திருக்க பர்சன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஈவன் ஐ வாஸ் அஃபெக்டட், பட் ஐம் ஆல் ரைட் நவ். பட் ஹிக்கப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஒரு மனுஷன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அவருடைய லைஃப் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான். அண்ட் நமக்கெல்லாம் ஒரு 10 செகண்ட்ஸ் மிஞ்சி போனால் 20-30 செகண்ட்ஸ் ஹிக்கப்ஸ் வரும். அப்படி வரும்போதே நம்ம டக்குன்னு போய் தண்ணி குடிப்போம், இல்லை யாராவது வந்து நம்மளை வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க. பிகாஸ் அது வந்து கண்டினியூஸாக இருந்தது, ரெப்படிட்டிவாக இருந்ததுன்னு நமக்கு வந்து ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். நம்மளோட அடுத்த விஷயங்கள் வந்து நம்மளால் செய்ய முடியாது. பட் அப்படி இருக்கும் போது தன்னுடைய லைஃப்பில் 68 இயர்ஸ் அவர் வந்து தன்னுடைய கை கால் மாதிரி ஒரு விக்கலோடைய அவர் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னா அவருக்கு கின்னஸ் ரெக்கார்டில் அவருடைய நேமை கிரியேட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அண்ட் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய லைஃப்பில் வந்து அவர் வந்து அவரோட ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருக்காரு. டெய்லி மார்னிங் 5 o'clock எழுந்திரிப்பார், வாக்கிங் போவார், அவருடைய பெட்ஸோடையெல்லாம் விளையாடுவார். அண்ட் ஹி வாஸ் மேரிட் ட்வைஸ். ஆச்சரியமாக இருக்குல்ல, தலைவர் எவ்வளோ கெத்தாக இருந்திருக்காரு பார்த்தீங்களா. பட் இந்த இடத்துல 90s கிட்ஸோடைய வேதனைகள்லாம் எனக்கு புரியுது. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, பட் இவர் வந்து 2 டைம் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அண்ட் ஹி வாஸ் மேரிட் twice and he had 8 children. 8 குழந்தைங்க வந்து இவருக்கு இருந்திருக்காங்க. அண்ட் அவருடைய ஃபுட்டாக இருக்கட்டும், அவருடைய லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நார்மலாக இருந்தது. அண்ட் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காம்படிஷனில் அதாவது 350 pound ஆஃப் ஹாகை வந்து இவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஹாகை வந்துட்டு இவர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஹோல்ட் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக இவர் வந்து கீழே விழுந்துட்டாரு. அப்படி கீழே விழும்போது அவர் பிரெயின் வந்து பாதிச்சிருச்சு. அந்த பிரெயின் வந்துட்டு அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய நர்வ் வந்து இந்த ஹிக்கப்ஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அந்த பிரெயினோட நர்வுக்கு இருக்குது. அதனால இவருக்கு இந்த பிரச்சனை வருது. ஸோ அவருடைய பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் வந்து டேமேஜ் ஆனதுனால இவருக்கு இந்த பிரச்சனை வந்து. சார்ல்ஸ் ஆஸ்பானுடைய அன்கன்ட்ரோலபிள் ரெப்படிட்டிவ் கண்டினியூஸ் ஹிக்கப்ஸ்க்கு இதுதாங்க ரீசன். அதாவது அவர் கீழே விழுந்ததுனால பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு. பிரெயினில் இருக்கக்கூடிய பிளட் வெசலும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு நர்வ் வந்து ஹிக்கப்பை ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் இருக்குது. அப்படி என்டையர் பிரெயினுடைய பிளட் வெசலும் டேமேஜ் ஆனதுனால அந்த நர்வ் வந்து அவருக்கு ரெஸ்பாண்ட் ஆகலை. ஸோ அதனால் அவருக்கு கண்டினியூஸாக அந்த ஹிக்கப்ஸ் வந்திருக்கு till 68 years of his lifetime. Suddenly, February 1990, and the hiccups came to an end, but within a year, avarum irandatar. Let his soul rest in peace. ஜென்ரலாக ஹிக்கப்ஸ் அப்படிங்கிறது நிறைய ரீசன்னால வரும். ஒன்று வேகமாக சாப்பிட்றது, அவசரமாக சாப்பிட்றது, ரொம்ப சூடான சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது, அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அண்ட் டேக்கிங் கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட் அண்ட் நாட் டேக்கிங் plenty ஆஃப் வாட்டர், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஒரு 20 seconds உங்கள் ப்ரீதை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அண்ட் தென் ரிலீஸ் ஸ்லோலி. இந்த மாதிரி ஒரு 5 times நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து விக்கல் நின்றுடும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து வேகமாக ஒரு சில தண்ணி எடுத்துகிட்டு வேகமாக அந்த தண்ணி குடிக்கணும். அப்படி குடிக்கிறதுனால அந்த நேரவாக இருக்கக்கூடிய நம்ம ஏர் பேசேஜ் வந்துட்டு ரொம்ப ப்ராடாகிடும். அப்புறம் நம்மளால் ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியும். அண்ட் சுகர் சாப்பிட்லாம். அண்ட் லெமன் அண்ட் சுகர் சிரப் இது கலந்து சாப்பிட்லாம். நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் இட் வுட் பி அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஃபார் யூ. அண்ட் ஆல்ரெடி இந்தியாவில் செமி லாக்டவுன் போட்டாங்க அண்ட் ஃபுல் லாக்டவுன் போடுறதா அரசல் புருசலாக பேசிக்கிறாங்க. அண்ட் லாக்டவுன் போட்டாலும் கவலைப்படாதீங்க, அது எல்லாமே நம்மளுடைய சேஃப்டிக்காக தான். லாக்டவுன் போட்டால் உங்கள் ஃபேமிலியோட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மீ டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைஸ் பண்ணிக்கோங்க, வேக்சின் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், தேவைன்னா மட்டும் வெளியில் போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டில் மீட் பண்ணுறேன். டில் தென் பி பாசிட்டிவ், ஸ்டே கூல், சியர்ஸ் டு ஆல். சைனிங் ஆஃப் கிருத்தி.